+2 பொதுத் தேர்வில் 94.56% மாணவர்கள் தேர்ச்சி. வழக்கம் போல மாணவிகளே 4.07% அளவில் தேர்ச்சி. +2 பொதுத் தேர்வில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகரிப்பு. கடந்த ஆண்டு 94.03% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்த நிலையில் இந்த ஆண்டு 94.56% மாணவர்கள் தேர்ச்சி. +2 பொதுத் தேர்வில் 97.45% தேர்ச்சி பெற்று திருப்பூர் மாவட்டம் முதலிடம். வெறும் 90.47% தேர்ச்சி பெற்று திருவண்ணாமலை மாவட்டம் கடைசி இடம். அரசு பள்ளிகளில் 91.02% தேர்ச்சி. அரசு உதவி பெறும் பள்ளிகள் 95.49% தேர்ச்சி. தமிழகம் முழுவதும் +2 பொதுத் தேர்வில் 2478 பள்ளிகள் 100% தேர்ச்சி. 397 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்று அசத்தல். கணினி அறிவியல் பாடத்தில் 99.80% மாணவர்கள் தேர்ச்சி. இயற்பியல் பாடத்தில் 98.48% மாணவர்கள் தேர்ச்சி. உயிரியல் பாடத்தில் 99.35% பேர் தேர்ச்சி. தமிழ் பாடத்தில் 35 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளனர். கணினி அறிவியல் பாடத்தில் 6996 மாணவர்கள் சதமடித்துள்ளனர். ஆங்கிலம் பாடத்தில் 7 மாணவர்களுக்கு 100க்கு 100 மதிப்பெண்கள். தாவரவியல் பாடத்தில் 90 மாணவர்கள் 100% மதிப்பெண்கள் பெற்று அசத்தல். +2 பொதுத் தேர்வு எழுதிய சிறைவாசிகள் 92% பேர் தேர்ச்சி. சிறார் பள்ளியிலிருந்து தேர்வு எழுதிய 125 மாணவர்களில் 115 பேர் தேர்ச்சி. வரும் 9ஆம் தேதி முதல் அந்தந்த பள்ளிகளில் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம். மறுமதிப்பீட்டிற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என தேர்வுத்துறை தகவல். +2 பொதுத் தேர்வு முடிவு வெளியானதை தொடர்ந்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் விண்ணப்ப பதிவு தொடங்கியது. பொறியியல் படிக்கும் ஆன்லைனில் விண்ணப்பிக்க விநியோகம் தொடக்கம். +2 பொதுத் தேர்வில் குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் மனம் தளர வேண்டாம். நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லுங்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். +2 பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் கவலையடைய வேண்டாம். அடுத்த மாதமே துணைத் தேர்வு எழுதி உயர்கல்வி பயணத்தை தொடங்க பாமக தலைவர் அன்புமணி வாழ்த்து. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜார்க்கண்ட் அமைச்சர் அலம்கீரின் உதவியாளர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. மலை போல் குவித்து வைக்கப்பட்டிருந்த பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். அரசியல் களத்தில் மதிமுக அசைக்க முடியாத சக்தி என்பதை நிலைநாட்டுவோம். மதிமுகவின் 31ஆம் ஆண்டு விழாவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணத்தில் நீடிக்கும் மர்மம். ஜெயக்குமாரின் செல்போன் எங்கே? வீட்டு பணியாளர் உறவினரிடம் தனிப்படை விசாரணை. மேட்டூர் அருகே சூறைக்காற்றுடன் கனமழையால் முறிந்து விழுந்த வாழை மரங்கள். அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை. உலக தொடர் ஓட்டப் போட்டியில் 2வது இடம் பிடித்த இந்திய அணி. பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் பங்கேற்க இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் தேர்வு. பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணியில் தமிழக வீரர் வீராங்கனை. ஆடவர் அணியில் ஆரோக்கிய ராஜீவ், மகளிர் அணியில் சுபா வெங்கடேஷ் தகுதி. இன்றைய IPL கிரிக்கெட் போட்டி இரவு 7:40 மணிக்கு மும்பை ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை.